மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மேல பாலியல் மற்றும் போதைப்பொருள் குற்றச்சாட்டை சுமத்தி ஒரு பெண் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. யதார்த்தவாதி, மனிதநேயமிக்க மனிதர்னு சினிமா துறையில பலரால பாராட்டப்பட்டவர் தான் விஜய் சேதுபதி. 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச அவர் மேல எக்ஸ் பக்கத்துல ரம்யா மோகன் அப்படிங்கிற பெண் தாறுமாறான குற்றச்சாட்டு முன் வச்சு அதை டெலிட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த பதிவுல கோலிவுட்டோட போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சினிமா வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கிற கலாச்சாரம் விளையாட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஊடகம் வெளிச்சம் கொண்ட ஒரு பெண் இந்த உலகத்துக்குள்ள அழைத்து செல்லப்பட்டு இப்ப மறுவாழ்வு மையத்துல இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு தன்னோட கேரவன்ல ஆசைக்கு இணங்க 2 லட்சம் ரூபாயும் பாலியல் விருப்பங்களுக்கு 50,000 ரூபாயும் கொடுத்த விஜய் சேதுபதி சமூக ஊடகங்கள்ல நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. அவர் அந்த பெண்ணை பல வருஷமா யூஸ் பண்றாரு. இப்படித்தான் பலரோட கதையும் இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல ஆண்களை புனிதர்களா வணங்குறாங்கன்னு விஜய் சேதுபதி மீது கடுமையான கேவலமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க ரம்யா மோகன். அவரோட பதிவை பார்த்த பலர் எதிர்ப்பு தெரிவிச்சதால சில உணர்ச்சியற்ற முட்டாள்கள் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு பதிலா ஆதாரத்தை கேள்வி கேட்கறதுலயும் பாதிக்கப்பட்டவரை குறை சொல்றதுலயும் ஆர்வம் காட்டுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அந்த பெண்ணோட டைரி மற்றும் மொபைல் கான்வர்சேஷனை பார்த்த போது உண்மை அந்த குடும்பத்துக்கு புயலா மாறிச்சு. இது வெறும் கதை கிடையாது, இது அவளோட வாழ்க்கை, அவளோட வலின்னு பதிவிட்டாங்க. இந்த பதிவு வைரலான நிலையில ரம்யா மோகன் திடீர்னு அதை டெலிட்டும் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல அந்த பதிவை போட்டோ எடுத்தவர் தன்னோட பதிவுல இந்த பதிவு இருக்கட்டும், விஜய் சேதுபதி மாட்டும் போது தேவைப்படும்னு போஸ்ட் போட்டது குறிப்பிடத்தக்கது. தன் மேல இதுவரைக்கும் இல்லாத புகார்கள் முன்வைக்கப்பட்ட போதும் விஜய் சேதுபதி மௌனமா இருக்கிறது ஏன்? இந்த புகார் எந்த அளவுக்கு உண்மை? ரம்யா மோகன் ஏன் அந்த பதிவை உடனடியா டெலீட் பண்ணணும்? அவருக்கு மிரட்டல் வந்துச்சா? அவங்க சொல்ற ப்ரூஃப் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? அவங்க சொல்ற அந்த பெண் உண்மையா யார்? எங்க இருக்காங்கன்னு பல கேள்விகளை எழுப்புறாங்க ரசிகர்கள்.